இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பஞ்சாயத்தில் எங்களை பிரிச்சு விட்டாங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சு இப்போ கோர்ட் மூலமா எங்களை பிரிக்க பார்க்கறாங்க. ஆமா மாப்ள, இது எல்லாத்துக்குமே மூல காரணம் அந்த சந்திரா தான். இப்பெல்லாம் ரேவதிக்கு சந்திராவை பிடிக்கிறதே இல்லை. எப்ப பார்த்தாலும் உங்களை பத்தி மட்டமாவே பேசுறதுனால அவ ரொம்ப எரிச்சலாரா. சந்திராவை எதிர்த்து பேசுறா. அது அவளுக்கு இன்னும் கோபத்தை அதிகப்படுத்துது. அதனால அவ வாழ்க்கை சீரழிக்கணும்னு நினைக்கிறா. இதெல்லாம் புரியாம ஈஸ்வரி சந்திராவுக்கு சப்போர்ட் பண்றா. நானும் எவ்வளவு நல்ல விதமா சொல்லி பார்த்துட்டேன், கோபமாவும் சொல்லி பார்த்துட்டேன். அவ கேட்க மாட்டேங்கிறா மாப்ள. நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, அதை நீயே கெடுத்துறாதுன்னு சொன்னாலும் அவ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. எங்க அப்பா அம்மா மேல உள்ள கோபத்தை உங்க மேல காட்டுறா. ஈஸ்வரி இப்படி எல்லாம் பண்றது ரேவதிக்கு தெரியாது. தெரிஞ்சா அவ மனசு ரொம்ப உடைஞ்சு போயிடுவா. ஆமா, இந்த விஷயத்தை ரேவதி கிட்ட சொல்ல வேண்டாம். அவ இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பெட்டர் ஆயிட்டு வரா. இந்த விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா அவ ரொம்ப அப்செட் ஆயிடுவா. ஆமா மாப்ள, ரேவதி ஏற்கனவே மனசு உடைஞ்சு போய் தான் இருக்கா. பஞ்சாயத்துல ஈஸ்வரி பண்ண கிறுக்குத்தனத்தால அவ விஷம் குடிக்கிற அளவுக்கு போயிட்டா. இப்போ டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுக்கலான்னு தெரிஞ்சா அவ என்ன விபரீதமான முடிவு எடுப்பாளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தெரிஞ்சோ தெரியாமலோ சாமுண்டிச்சு அவ வாழ்க்கையில பண்ண ஒரே நல்ல காரியம் ரேவதியை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுதான். இப்போ தன்னோட ஆணவத்தாலையும் அகம்பாவத்தாலையும் அவ சுயநலத்துக்காக தான் பொண்ணு வாழ்க்கையை சீரழிஞ்சாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறா. அதை தட்டி கேட்க யாருமே இல்லைன்னு நினைக்கிறா. அவளை அப்படியே விடக்கூடாது மாப்ள. விட்டா உங்க 2 பேர் வாழ்க்கையை அவ பாழாக்கிடுவா மாப்ள. நம்ம உடனே ஏதாவது செஞ்சாகணும், அப்பதான் அவ அடங்குவா. மாமா, எப்போ அவங்க டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டாங்களோ இதுக்கு மேல அமைதியா இருக்க முடியாது. அவங்க நிறைய விஷயத்துல தப்பான முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருந்தோம். நான் உண்மையை மறைச்ச தப்புக்காக தான் நான் பொறுமையா இருந்தேன். இதுக்கு மேலேயும் பொறுமையா இருந்தேன்னா நான் ரேவதி இழக்க வேண்டி வரும். அவ நான் சொன்னன்ற ஒரே காரணத்துக்காக தான் அங்க இருக்கா. அவளுக்காக நான் சில விஷயங்களை செஞ்சுதான் ஆகணும். தப்பா எதுவும் நடக்க விட மாட்டேன் மாமா. மாப்ள, நீங்க சொல்றதை கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க மறுபடியும் வீட்டுக்குள்ள வரணும் மாப்ள. அப்பதான் ரேவதியையும் காப்பாற்ற முடியும், நம்ம குடும்பத்தையும் காப்பாற்ற முடியும். நீங்க தைரியமா வீட்டுக்கு போங்க மாமா. அத்தை எங்க 2 பேரும் ஈஸியா பிரிச்சிடலான்னு தப்பு கணக்கு போடுறாங்க. அவங்களால எங்களை பிரிக்க முடியாது. மாப்ள, வரும்போது ரொம்ப மனசு சஞ்சலமா தான் வந்தேன். இப்பதான் நிம்மதியா இருக்கு. நான் வரேன் மாப்ள. வாங்க மாமா.